தென் மாவட்டங்களில் தமிழக வெற்றிகளும் விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணல உண்மையான காங்கிரஸ் பக்கத்தில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது உங்களுடைய கருத்து என்னவா? நான் மாநில தலைவரா, அவர் மாநில தலைவரா காங்கிரஸுக்கு? அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அகில இந்திய தலைவரா, அவர் தலைவரா? எங்கள் அன்னை சோனியா காந்தி, தலைவர் ராகுல் காந்தி, எங்கள் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேஜி, நான் மாநில தலைவர், எங்களுடைய பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் வந்திருக்கார். ஒட்டுமொத்த அகில இந்திய காரிய கமிட்டியும் தலைவரும் மாநிலமும் சேர்ந்து எடுத்த முடிவு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான கூட்டணி. இந்த கூட்டணி நேற்று முளைத்த காளான் இல்லை, 40 ஆண்டுகளுக்கு மேல் வைத்திருக்கின்ற கூட்டணி. பின்னி பிணைந்து இந்த பாசிச சக்திகளை எதிர்ப்பது இந்தியா முழுவதும் தலைவர் ராகுல் காந்தி முகமாகவும் குரலாகவும் இருக்கிறார் என்றால், தமிழ்நாட்டின் முகமாகவும் குரலாகவும் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு இரும்பு மனிதர் இங்கு இருக்கிறார். இதை பார்த்து அச்சப்படுகிறவர்கள் வேறு ஏதாவது அரசியல் பேசலாம். காங்கிரஸ் எங்க கூட இருக்கணும்னா எப்படி அவர் கூட இருக்கும்? முயற்சி பண்ணாங்க, யாரும் செவி சாய்க்கல, போகல. இது ஒரு நேச்சுரல் அலைன்ஸ், இயற்கையான கூட்டணி. இங்க விட்டு யாரும் போக மாட்டாங்க, இந்த கூட்டணி தான் இருக்கும். நான் ஃப்ரம் டே ஒன்ல சொல்றேன், இது இரும்பு கோட்டை போன்ற கூட்டணி, எஃகு கோட்டை போன்ற கூட்டணி. இந்த கூட்டணியை யாரும் சிதைக்கவும் முடியாது, ஒரு கீறல் போட முடியாதுன்னு நம்ம சொன்னதான் நடந்துச்சு. அவருக்கே அந்த பேராசை? காங்கிரஸ் எப்படி அவர் கூட இருக்கும்? குழப்பத்தை ஏற்படுத்தவும் ஆபாசமாக பேசுவதையும் இதெல்லாம் கைவிட்டணும். அதுதான் நாகரிகம். எடப்பாடி பழனிசாமி பேசுறாருன்னா அவர் வந்த வழி அப்படி பேசுறாரு. இவர் நேத்துக்கு அரசியல் வந்துட்டு ஏன் இப்படிலாம் பேசுறாரு? நேத்துக்கு எங்க கர்நாடகாவின் துணை முதலமைச்சர், அங்க இருக்கிற என்ன போன்ற காங்கிரஸ் தலைவர் சிவகுமார், டி.கே. சிவகுமார் வந்தார். என்ன சொன்னாரு? இன்மெச்சூர்டு பாலிட்டிஷியன் விஜய்ன்ட்டு போயிட்டாரு. இது தேவையா? ஏதோ ஒரு மாநிலத்திலிருந்து வந்து ஒரு துணை முதலமைச்சர், அந்த மாநில தலைவர் முதிர்ச்சி இல்லாத ஒரு அரசியல்வாதியா இருக்காருன்னு பேசுறதுக்கு தேவையான்னு கேட்கிறேன். இதெல்லாம் அடக்கிக் கொள்ள வேண்டும். இது 140 ஆண்டு கால பாரம்பரியம் உள்ள கட்சி காங்கிரஸ். இதெல்லாம் அவளை ஈஸியாலாம் இவங்க புறந்தள்ளவும் முடியாது, பேசவும் முடியாது. அரசியல் படிக்கணும், அரசியல் கத்துக்கணும். யாரையும் எழுதி கொடுக்கறத இடத்துல படிச்சிடலாம் தான் அரசியல் தலைவரால வளர முடியாது. இன்னும் ஓரிரு நாட்களில் வருகிறார். 4 இடங்கள் கேட்டு இருக்கிறோம், குறைந்தபட்சம் 3 இடங்களில் வருவார். பிரியங்கா காந்தி அவர்களும் வருகிறார். டெல்லிக்கு போறது 2 விஷயம் இருக்கு. தமிழ்நாட்டு உரிமையை மீட்டெடுக்க டெல்லிக்கு போறது ஒண்ணு, தமிழ்நாட்டு உரிமையை காட்டி கொடுத்து கையெழுத்து போட்டு வருது ஒண்ணு. தமிழ்நாட்டு உரிமையை மீட்டெடுக்கவும், தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாக்கவும், தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை கொண்டு வர போராடுறோம் நம்முடைய மாண்பு முதலமைச்சர். ஜனநாயக கடமை, துரோக கடமைன்னு ஒன்று இருக்கு. அதுதான் எடப்பாடி பழனிசாமி உதய மின் திட்டத்தில் போய் கையெழுத்து போட்டு கொடுத்தார். அம்மையார் ஜெயலலிதா ஒற்றுக்கொள்ளவில்லை. ஜிஎஸ்டியில் போய் கையெழுத்து போட்டார், அம்மையார் ஜெயலலிதா ஒத்துக்கல. அதுக்கப்புறம் உதய மின் திட்டம், ஜிஎஸ்டி, நீட். அந்த அம்மா நான் உயிரோடு இருக்க வரை நீட் அனுமதிக்க மாட்டேன்னாங்க. இவர் போய் அனுமதிச்சிட்டார். அப்ப எதையெல்லாம் அம்மையார் ஜெயலலிதா எதிர்த்தாங்களோ அதையெல்லாம் போய் கையெழுத்து போட்டு அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவர் போய் பேசலாமா டெல்லின்னு? இன்னைக்கும் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இரும்பு மனிதர் போல் உயர்ந்து நிற்கிறார். இப்படி நிற்க முடியுமா அவரால்? வாய்ப்பில்லை. 28 தொகுதிகளும் வெற்றி பெறும்.